ஆரம்ப காலத்துல ஐயா சொல்லுவாரு, தங்க பதக்கமடா தலைவர் கையால் கிடைக்குமடா, எழுந்து நடந்திடடா ஊரங்கும் சங்கங்கள் வைத்திடடா அப்படின்னு தொண்டர்களுக்கும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அந்த பதக்கத்தை நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் பதக்கத்தையும் இன்றைக்கு 25 ஆண்டுகள் வெள்ளி விழாவை கொண்டாடிய நம்முடைய தலைவர் அவர்களுக்கு கவிதையும் சிறப்பு கவிதையை வாசித்து பதக்கம் அணிவிக்க இதோ நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அதை பெற்றுக் கொள்வதற்காக நம்முடைய வெள்ளி விழா நாயகன் தியாகச்செம்மல் ஜி.கே. மணி அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே. இந்த பதக்கம் பாயவேந்தன், ஜெயராமன் இவர்கள் இருவரும் சேர்ந்து வடிவமைத்து மும்பையிலே NAC அவர்கள் மூலமாக மும்பையிலே அதை அழகுபடுத்தி மிளிரோடு அழகுபடுத்தி மும்பையிலிருந்து இங்கே வந்து இப்பொழுது நம்முடைய கட்சியினுடைய தலைவருடைய கழுத்திலே தொங்கலிட அது காத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே முன்பக்கத்திலே நானும் அவரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு படம், பின்னாலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டன் கொடியை உயர்த்தி பிடிக்கின்ற காட்சி. ஆக இந்த பதக்கத்தை, தங்க பதக்கத்தை நம்முடைய கட்சியினுடைய தலைவருக்கு அணிவிக்கிறேன். நான் அணிவிக்கும் போது நீங்கள் எல்லோரும் கைதட்டி உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். சிறப்பான இந்த பதக்கத்தை இதோ நம்முடைய சமூக நீதி காவலர், ஈடு இணையற்ற சமூக நீதி காவலர், இந்தியாவினுடைய அருமையான போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் நம்முடைய அன்னையார் அவர்கள் கரங்களாலே தொட்டு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள், சின்ன ஐயா அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் இதோ அறிவிக்கிறார். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த பதக்கத்தினை நம்முடைய தலைவர் அவர்களுக்கு, சிறப்பான இந்த பதக்கம், வெள்ளி விழா நாயகனுக்கு இந்த பதக்கம், ஈடு இணையற்ற செயல்பாடு தியாகச்செம்மல் ஜி.கே. மணி அவர்களுக்கு இது பதக்கம் அணிவிக்கப்பட்டு மகிழ்ச்சி வெள்ளம் ஆரவாரம் செய்த இந்த மக்கள் கூட்டம், அரும்பணி ஆற்றிய இந்த மக்கள் தலைவனுக்கு அற்புதமான இந்த பாராட்டு விழாவினை நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் செய்கிறார்கள். 25 ஆண்டு காலமாக ஐயா அவருடைய கட்டளையை ஏற்று தமிழகம் முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து சட்டப்பேரவையிலும் இன்னும் பல அவைகளிலும் தன்னுடைய செயற்கரிய சாதனைகளை செய்த திரு தியாகச்செம்மல் அவர்களுக்கு ஐயா அவர்கள் இந்த பதக்கத்தினை வழங்கி இருக்கிறார், பதக்கத்தினை அணிவித்திருக்கிறார். இந்த விழா தலைமையை ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்முடைய அருமைக்குரிய தியாகச்செம்மல் தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய அவருடைய அளப்பரிய இந்த காரியத்தை பாராட்டுகிற விதமாக மலர் மாலை அணிவித்தும் நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரை பெருமைப்படுத்துகிறார். பெருமைக்குரிய தியாகச்செம்மல் அவர்களை பெருமைப்படுத்துகிறார் நம்முடைய வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம், எதிர்கால தமிழகம். பதக்கம் அணிவித்தது ஐயா, கௌரவம் செய்து மலர் மாலை அணிவித்து கௌரவம் செய்தது நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சிறப்பா அறிவு, திறமை, அனுபவம் அத்தனையும் ஒருங்கே சேர்ந்து இந்த இயக்கத்திற்காக 25 ஆண்டு காலமாக அரும்பணி ஆற்றியவர். நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக விழாவிலே உரையாற்ற உள்ளவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களாலே தொடங்கப்பட்ட அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள். இப்பொழுது மேலாள் ரயில்வே துறையினுடைய அமைச்சராக பணியாற்றிய A.K. மூர்த்தி அவர்கள் சால்வை அணிவித்து, இப்பொழுது ஐயா அவர்கள் கவிதை, வாழ்த்து கவிதையை 25 ஆண்டுகளாக அரும்பணி ஆற்றிய பாமகவினுடைய தலைவருக்கு வாழ்த்து கவிதை ஐயா அவர்கள் புனைந்த இந்த வாழ்த்து கவிதை இதோ.
மேடையின் பின்புறம் யாரும் இருக்கக்கூடாது. இது இருக்கையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. தயவு செய்து இது ஒழுங்காக அமைக்கப்பட்ட மேடை. இதனுடைய நன்மதிப்பை காப்பாற்றுகிற வகையிலே தயவு செய்து நிர்வாகிகள் அனைவரும் இந்த மேடைக்கு பின்புறம் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவினுடைய வாழ்த்து கவிதை இதோ. யார் பேசுறதுங்க? யாரும் பேசக்கூடாது. என் மணி, என் மணி, என் கண்மணி, பாமக என்னும் நம் பாட்டாளி பெரும்படையில் 1/4 நூற்றாண்டு காலம் கடும்பணி ஆற்றியவர். பாமக என்னும் நம் பாட்டாளி பெரும்படையில் 1/4 நூற்றாண்டு காலம் கடும்பணி ஆற்றியவர். கண்ணுறக்கம் கொள்ளாமல், களைப்பே இல்லாமல், கட்சி கட்சி என்றே களப்பணி ஆற்றுபவர். கண்ணுறக்கம் கொள்ளாமல், களைப்பே இல்லாமல், கட்சி கட்சி என்றே களப்பணி ஆற்றுபவர். யார் என்று என்னை எவர் ஒருவர் கேட்டாலும் அவர் கோகா மணி என்றே குரல் உயர்த்தி நான் சொல்வேன். யார் என்று என்னை எவர் ஒருவர் கேட்டாலும் அவர் கோகா மணி என்றே. யார் அங்க பேசுறவன்? கோகா மணி என்றே குரல் உயர்த்தி நான் சொல்வேன். நோ 40 ஆண்டு காலம் நான் கண்ட அரசியலில் நம் கண்கண்ட மணியாகி, என் கண்களில் மணியாகி, 40 ஆண்டு காலம் நான் கண்ட அரசியலில் நம் கண்கண்ட மணியாகி, என் கண்களின் மணியாகி, இமைக்கவும் மறந்து இயக்கப்பணி ஆற்றுபவர் நம் தலைவர் மணி என்றே தலை நிமிர்ந்து நான் சொல்வேன். இமைக்கவும் மறந்து இயக்கப்பணி ஆற்றுபவர் நம் தலைவர் மணி என்றே தலை நிமிர்ந்து நான் சொல்வேன். உழைப்பின் உருவத்தை ஓவியமாய் வரைந்து பார்த்தால் நமது கோகா மணிமுகமே என் கண்களுக்கு தெரிகிறது. உழைப்பின் உருவத்தை ஓவியமாய் வரைந்து பார்த்தால் நமது கோகா மணிமுகமே என் கண்களுக்கு தெரிகிறது. காற்றின் உருவத்தை கற்பனை செய்து பார்த்தால் நமது ஜி.கே. மணிமுகம்தான் ஜொலிக்கிறது என் முன்னே. காற்றின் உருவத்தை கற்பனை செய்து பார்த்தால் நமது ஜி.கே. மணிமுகம்தான் ஜொலிக்கிறது என் முன்னே. கண் விழித்து எழுந்தவுடன் கண்மூடி என வணங்கி கட்சி பணிகளுக்கு களம் காணும் தொண்டரவர். கண் விழித்து எழுந்தவுடன் கண்மூடி என வணங்கி கட்சி பணிகளுக்கு களம் காணும் தொண்டரவர். ஒரே ஒரு நொடி கூட ஓய்ந்திருக்க நினைக்காமல் தன் எண்ணம் முழுவதும் என்னையே நிரப்பிக்கொண்டு, ஒரே ஒரு நொடி கூட ஓய்ந்திருக்க நினைக்காமல் தன் எண்ணம் முழுவதும் என்னையே நிரப்பிக்கொண்டு, காலையில் குமரிமுனை, மாலையில் மாமதுரை, இரவில் சென்னை என்று இயக்கப்படி செய்கின்ற, காலையில் குமரிமுனை, மாலையில் மாமதுரை, இரவில் சென்னை என்று இயக்கப்பணி செய்கின்ற கோகா மணி நமது கட்சிக்கு வாய்த்த வரம். இந்த தியாகச் செம்மலின் தியாகங்கள் கோடி பெறும். கோகா மணி நமது கட்சிக்கு வாய்த்த வரம். இந்த தியாகச் செம்மலின் தியாகங்கள் கோடி பெறும். உழைப்புக்கு மறுபெயர் கோகா மணிதான் என்று உழைப்பே என்னிடம் ஒரு முறை சொல்லியது. உழைப்புக்கு மறுபெயர் கோகா மணிதான் என்று உழைப்பே என்னிடம் ஒரு முறை சொல்லியது.
ஓய்வெடுங்கள் மணி என்று உரத்த நான் சொன்னாலும் அதை ஒருபோதும் கேட்காத உண்மையான உழைப்பாளி. ஓய்வெடுங்கள் மணி என்று உரத்த நான் சொன்னாலும் அதை ஒருபோதும் கேட்காத உண்மையான உழைப்பாளி. மணி மணி என்று நான் மௌனமாய் அழைத்தாலும் ஐயா என்று என் அருகிலே வந்து நிற்பார். கோக்கா மணியின் உள்ளத்தின் ஒலியாக நமது அன்புமணி ஒலிப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. கோக்கா மணியின் உள்ளத்தின் ஒலியாக நமது அன்புமணி ஒலிப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. உம்மை போல் ஒரு தொண்டன், உம்மை போல் ஒரு தலைவன் எனக்கு வந்து வைத்தது நான் பெற்ற பெரும்பேறு. உம்மை போல் ஒரு தொண்டன், உம்மை போல் ஒரு தலைவன் எனக்கு வந்து வைத்தது நான் பெற்ற பெரும்பேறு. வாழ்க மணி, நீங்கள் நமது கட்சியின் போர்ப்பரணி. இன்று போல் தொடரட்டும், என்றென்றும் உங்கள் பணி. வாழ்க மணி, நீங்கள் நமது கட்சியின் போர்ப்பரணி. இன்று போல் தொடரட்டும், என்றென்றும் உங்கள் பணி. எப்படி இருந்தது ஐயாவோட கவிதை? ஐயாவினுடைய காந்த குரலிலே, ஐயாவினுடைய காந்த குரலிலே எப்படி இருந்தது இந்த கவிதை? இதே வட மாவட்ட மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா வாவ் வாவ்னு ஒரு சத்தம் போடுவாங்க. அற்புதமான கவிதை ஐயாவினுடைய காந்த குரலில் கேட்டீர்கள். உழைப்பின் உருவத்தை ஓவியமாக மறைந்து பார்த்தால் தியாகச்செம்மல் ஜி கே மணி அப்படின்னு எழுதியிருந்தாரு. இதோ அவருக்கு இந்த மடலை நம்முடைய அன்னையுடன் இணைந்து மருத்துவர் ஐயா அவர்களும், வருங்கால தமிழகம் நம்பிக்கை நட்சத்திரம் எதிர்கால முதல்வர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைந்து தருகிறார்கள் இந்த அற்புதத்துக்குரிய மடலை.